அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். மீண்டும் காலையினூடாக சந்தித்திருக்கின்றோம். ஈரான் ஸ்டேல் இடையே ஒரு மோதல் எந்த நேரத்திலும் வெடிக்கும் அபாயம் ஏற்பட்டிருக்கின்றது. ஈரானினுடைய ஏவுகணை பலம் குறித்து ஐரோப்பிய நாடுகளும் ஸ்டேல் தேசிய பாதுகாப்பு கவுன்சிலும் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்புகள் மிகப்பெரிய செய்தியாக இன்று மேற்கத்திய ஊடகங்களில் மாறியிருக்கின்றது. துருக்கியில் மிகப்பெரிய காட்டு தீயால் லட்சக்கணக்கான மக்கள் தங்கள் இடங்களை விட்டு வெளியேறியிருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையில் உலகில் நடைபெற்ற மிக முக்கியமான சம்பவங்களையும் பிந்தைய நிகழ்வுகளையும் இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். ஈரான் ஸ்டேல் இடையில் மீண்டும் ஒரு மிகப்பெரிய மோதல் வெடிப்பதற்குரிய வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருப்பதாக மத்திய கிழக்கில் போர் நிலவரங்களை ஆய்வு செய்து வரக்கூடிய போரியல் ஆய்வாளர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். ஸ்டேல் அமெரிக்காவுடன் இணைந்து ஈரான் மீதான ஒரு தாக்குதலை நடத்துவதற்காக ஸ்டேலினுடைய மொசாட்டும் சிஐஏயும் இணைந்து ஒரு ரகசிய மீட்டிங்கை நேற்று முன்தினம் நடத்தியிருந்தார்கள். அதில் ஈரான் மீது விரைவாக தாக்குதலை நடத்துவதற்கு இம்முறை அமெரிக்காவும் ஸ்டேலுடன் இணைந்து தாக்குதலில் ஈடுபடலாம் என்ற செய்திகள் வெளியாக இருக்கின்றன. அதேபோல் ஈரானும் மிகப்பெரிய அளவில் இம்முறை தயார் நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. கடந்த முறை எவ்வாறு ஈரானுக்குள் மொசாட் உளவாளிகள் ஊடுருவி ஈரானினுடைய புரட்சிகர காவலர் படை, குட்ஸ் படை, உளவு பிரிவு, பல்வேறுபட்ட முக்கிய பிரிவுகளின் தளபதிகளை கொண்டு குவித்தார்களோ அவற்றை தடுப்பதற்காக மொசாட்டை மிகப்பெரிய அளவில் வேட்டையாடக்கூடிய மொசாட்டுடன் தொடர்புடையவர்கள் என்று அறிவிக்கப்பட்டால் அல்லது உறுதிப்படுத்தப்பட்டால் அவர்களுக்கு உடனடியாக தூக்கு தண்டனை, அவர்களை பகிரங்கமாகவே மரண தண்டனை கொடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் என ஈரானும் மிகப்பெரிய அளவில் தயார் நிலைக்கு வந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையில்தான் ஈராக்கில் இருக்கக்கூடிய ஐக்கிய நாடுகள் சபையின் முன்னாள் ஆயுதங்கள் தொடர்பான ஆய்வாளர் ஸ்காட் ரிட்டர் என்பவர் தெரிவித்திருக்கின்றார். இவர்தான் ஐநாவின் ஆயுத பிரிவுகள் ஆய்வுகள் மற்றும் ஆயுதங்களுடைய தன்மைகள் குறித்து ஆய்வு செய்யக்கூடிய முன்னாள் ஆயுத ஆய்வாளர் ஒரு விடயத்தை குறிப்பிடுகின்றார். ஈரான் தற்போதுதான் சரியான முடிவை எடுத்திருக்கின்றார்கள். ஐஏ அமைப்பு சர்வதேச அணுசக்தி முகமையின் தலைவர் குரேஷியின் கைகள் ஈரானின் அணு விஞ்ஞானிகளின் இரத்தத்தால் கரைப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அவர் அங்கிருந்து வெளியேற்றப்பட வேண்டும். தற்போது ஈரான் மிகச் சரியான முடிவை எடுத்திருக்கின்றார்கள். சர்வதேச அணுசக்தி முகமை என்பது அமெரிக்காவினுடைய ஸ்டேலினுடைய ஒரு முகவர்கள். அமெரிக்கா ஸ்டேல் தாங்கள் நேரடியாக பார்க்க முடியாத வேலைகளை எல்லாம் இவர்களின் ஊடாக பெற்றுக்கொண்டுதான் ஈரானின் அத்தனை அணு விஞ்ஞானிகளையும் திறமைசாலிகளையும் விஞ்ஞான அறிஞர்களையும் படுகொலை செய்திருந்தார்கள். நேற்றைய காணொலியில் நாங்கள் தெளிவாக குறிப்பிட்டிருந்தோம். ஈரானின் அணு விஞ்ஞானிகள் கொலைக்கு பின்னால் சர்வதேச அணுசக்தி அமைப்பை ஈரான் உள்ளே விட்ட சம்பவம்தான் மிகப்பெரிய அளவில் ஈரானுக்கு பின்னடைவை ஏற்படுத்தியிருந்தது என தெரிவித்திருந்தோம். அதை இன்று ஈராக்கில் இருக்கக்கூடிய முன்னாள் ஆய்வாளர் ஸ்காட் ரிட்டர் உறுதிப்படுத்தி இருக்கின்றார். குரேஷியின் கைகள் கரை படிந்திருக்கின்றன. விஞ்ஞானிகளின் உடைய இரத்தத்தினால், ஈரான் விஞ்ஞானிகளின் அணு விஞ்ஞானிகளின் இரத்தத்தால் கரைப்பட்டிருக்கின்றன. ஈரான் தற்போது அணுசக்தி முகமை அகற்றுவது, அணுசக்தியினுடைய கண்காணிப்பு கேமராக்களை அகற்றுவது என சரியான பாதையில் செல்ல ஆரம்பித்திருக்கின்றார்கள் என்ற விடயத்தை ஈராக் தெரிவித்திருக்கின்றது. அதே போல ஈராக்கில் ஒரு அமெரிக்க சார்பு பொம்மை அரசாங்கம் அல்லது மறைமுகமாக ஒரு அமெரிக்க சார்பு அரசு இருந்தாலும் கூட ஈராக்கிலும் தற்போது ஈரானுக்கு ஆதரவான போராட்டங்கள், கருத்துக்கள் மிகப்பெரிய அளவில் வெளியே வருவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஈரான் ஸ்டேல் மீது தாக்குதல் நடத்திய பின்னர் அது தொடர்பில் மிகப்பெரிய அளவில் ஈரானை ஆதரிக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் ஈராக் மக்கள் இருப்பதையும், அதேபோல லெபனானிலும் ஹெஸ்புல்லாக்களினுடைய வீழ்ச்சியின் பின்னர் ஓரளவுக்கு அமைதிப்படுத்தப்பட்டிருந்தாலும் தற்போது ஈரானுக்கு ஆதரவான ஒரு அலை மக்கள் மத்தியில் எழுந்திருப்பதை அங்கிருக்கும் ஊடகங்கள் தெளிவாக வெளியிட்டிருக்கின்றார்கள். அடுத்து ஈரானினுடைய ஏவுகணை தாக்குதலால் கைஃபாவில் அமைந்திருக்கக்கூடிய ஸ்டேலினுடைய பிரதான சுத்திகரிப்பு நிலையம், 2 சுத்திகரிப்பு நிலையங்கள் தான் கைஃபாவில் ஸ்டேலில் அமைந்திருக்கின்றன. இதில் மிக பிரதானமான மிகப்பெரிய சுத்திகரிப்பு நிலையம் ஈரானிய ஏவுகணைகளால், செய்யில் ரக ஏவுகணைகளால் தாக்கப்பட்டு மிகப்பெரிய அளவு சேதத்தை சந்தித்திருந்தது. தற்போது இன்று அந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தினுடைய இயக்குனர் அறிவிக்கின்றார், இந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிறுவனத்தை இன்னும் 3 அல்லது 4 மாதங்கள் கழித்து தான் நாங்கள் இயல்பு நிலைக்கு செயல்பாட்டுக்கு கொண்டு வர முடியும். ஏனென்றால் அவ்வளவு தூரம் இது சேதமடைந்திருக்கின்றது. அக்டோபர் அல்லது நவம்பர் மாதம் அளவில் தான் இவற்றை மீண்டும் இயங்கு நிலைக்கு கொண்டு வரும் அளவுக்கு கட்டி எழுப்ப முடியும். முற்றாக ஈரானிய ஏவுகணைகளால் இந்த சுத்திகரிப்பு நிலையம் மிகப்பெரிய 70% அளிக்கப்பட்டிருக்கின்றது. ஏறக்குறைய ஒரு மாதத்துக்கு பல பில்லியன் டாலர்கள் டேர்ன் ஓவர், ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடிய
இந்த சுத்திகரிப்பு நிலையத்தினுடைய இழப்பு இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய ஒரு பொருளாதார பேரழிவு என்று அந்த நிறுவனத்தின் இயக்குனர் குறிப்பிட்டிருப்பதுடன் அதை வேகமாக சரி செய்வதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொண்டிருக்கின்றோம். எவ்வளவு வேகமாக செய்தாலும் இன்னும் 3 மாத காலங்களாவது குறைந்தபட்சம் இந்த ஆலையை கொண்டு வருவதற்கு எடுக்கும் என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். எனவே ஈரானிய ஏவுகணைகள் இவ்வளவு தாக்கத்தை இஸ்ரேலுக்குள் ஏற்படுத்தியிருக்கின்றது என்பதை இந்த சம்பவம் தெளிவுபடுத்தி இருக்கின்றது. அடுத்து ஈரானினுடைய ஏவுகணைகள் குறித்து, பாலிஸ்டிக் கேப்பசோனிக் ஏவுகணைகள் குறித்து உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய போரியல் ஆய்வாளர்கள் தற்போது பேச ஆரம்பித்திருக்கின்றார்கள். 25 வருடங்களுக்கு மேலாக பொருளாதார தடை, எந்த ஒரு மூலப்பொருளையும் ஈரானுக்குள் கொண்டு வர முடியாத நிலை, விஞ்ஞானிகள் ஆய்வில் ஈடுபட்டால் அவர்களை மொசாட் CIA இணைந்து அடுத்தடுத்து படுகொலை, இவ்வளவு சம்பவங்களுக்கு மத்தியில் இவ்வளவு பாலிஸ்டிக் ஏவுகணைகளையும் கேப்பசோனிக் ஏவுகணைகளையும் ஈரான் எவ்வாறு உருவாக்கி இருக்கின்றார்கள் என்பது பலருக்கும் ஒரு புரியாத புதிராக இருக்கின்றது. ஏனெனில் அமெரிக்கா இந்த போரை தாங்கள் சமாதானத்தை விரும்புவதாக கூறி ஈரான் இஸ்ரேல் போரை ஒரு தற்காலிக யுத்த நிறுத்தத்திற்கு கொண்டு வந்திருந்தாலும் ஈரானினுடைய ஏவுகணைகள் ஏற்படுத்திய தாக்கம், ஈரானினுடைய ஏவுகணை பலத்தை கண்டு இவர்கள் மிரண்டு போனதால் தான் இந்த தாக்குதலை நிறுத்தினார்கள் என்று அமெரிக்க ஊடகங்களே பேச ஆரம்பித்திருக்கின்றார்கள். இஸ்ரேலிய வான் பாதுகாப்புகளினாலும் தடுக்க முடியவில்லை, அமெரிக்க ஏர் டிஃபென்ஸாலும் தடுக்க முடியவில்லை. எனவே ஈரானினுடைய இந்த கேப்பசோனிக் ஏவுகணை என்பது அமெரிக்காவை மட்டுமல்ல, ரஷ்யா, சீனா போன்ற நாடுகளையும் புருவங்களை உயர்த்தி பார்க்க வைத்திருக்கின்றது. எவ்வளவு ஏவுகணைகளை ஈரான் எவ்வளவு தடைகளுக்கு மத்தியில் உற்பத்தி செய்திருக்கின்றார்கள் என்ற கேள்விகள் எழுந்திருக்கும் சூழ்நிலையில் நேற்றைய தினம் ஈரானினுடைய ஏவுகணைகள் இஸ்ரேலை மட்டுமல்ல, மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்களை மட்டுமல்ல, பிரிட்டன், பிரான்ஸ் போன்ற ஐரோப்பிய நாடுகளை கூட, குறிப்பாக லண்டனை கூட தொட்டுவிடும் தூரத்தில் தான், எந்த விதமான இடைமறிப்புகளையும் கடந்து தாக்கிவிடும் தூரத்தில் தான் இருக்கின்றது என லண்டனில் இருக்கக்கூடிய பிரிட்டன் பத்திரிகைகள் வெளியிட்ட செய்தி ஐரோப்பிய நாடுகளுக்கும் கிளியை ஏற்படுத்தி இருக்கின்றது. இதுவரை இல்லாத அளவுக்கு நேற்றைய தினம் பிரான்சினுடைய அதிபர் மெக்ரோன், பிரிட்டனுடைய அதிபர் ஸ்டார்மர், ஜெர்மனியினுடைய அதிபர் மெர்ஸ் ஆகியோர் இணைந்து ஒரு விடயத்தை தெரிவிக்கின்றார்கள். இதுவரை ஈரானின் அணுவாயுத தொழில்நுட்பம், அணுவாயுத தயாரிப்பு, அணுசக்தி சார்ந்த ஆயுதங்களை ஈரான் தயாரித்து விடக்கூடாது, அது மிகப்பெரிய பேரழிவு ஏற்படுத்தும் என பயந்தவர்கள், அதற்கு எதிரான தாக்குதல்களையும் சதி நடவடிக்கைகளையும் மேற்கொண்டவர்கள் நேற்று பிரான்ஸ், பிரிட்டன் இணைந்து ஒரு கூட்டாக அறிக்கை விடுகின்றார்கள். மைக்ரோனும் ஸ்டார்மரும் ஈரானின் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் குறித்தும் நாங்கள் பேச வேண்டிய நேரம் வந்திருக்கின்றது. ஈரானினுடைய பாலிஸ்டிக் ஏவுகணை திட்டம் என்பது பேரழிவை ஏற்படுத்தக்கூடியது. எனவே அணுசக்தி திட்டத்தை மாத்திரமல்ல, பாலிஸ்டிக் ஏவுகணைகள் குறித்தும் நாங்கள் பல நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டிய நேரம். எனவே ஈரானின் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் குறித்து, அதன் கட்டமைப்புகள் குறித்து இஸ்ரேல், அமெரிக்கா மட்டுமல்ல, ஒட்டுமொத்த மேற்கத்திய நாடுகளும் கதிகலங்கி போயிருக்கின்றார்கள் என்பதை தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஈரானின் அணுவாயுதங்களை தடுப்பதாக குறித்து பேசிக்கொண்டிருந்தவர்கள் தற்போது ஈரானின் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை அழிக்க வேண்டும், உற்பத்தியை தடுக்க வேண்டும், அதற்கு எதிராக பொருளாதார தடைகளை அமுல்படுத்த வேண்டும் என்று பிரான்ஸ் அதிபர் மெக்ரோன் பகிரங்கமாக பேசியிருக்கின்றார். மெக்ரோனுக்கு வரலாறு தெரியவில்லை போலும், ஈரான் ஏற்கனவே 15 வருடங்களுக்கு மேல், 20 வருடங்களுக்கு மேல் மிகப்பெரிய அளவிலான பொருளாதார தடைகளுக்குள் தான் இருக்கின்றது. இவ்வளவு பொருளாதார தடைகளுக்குள்ளும் அவர்கள் உள்நாட்டு வளங்களையும் உள்நாட்டு மூளைசாலிகள், விஞ்ஞானிகளின் அறிவாற்றலினாலும் தான் இவ்வளவு ஏவுகணைகளை அவர்கள் உற்பத்தி செய்திருக்கின்றார்கள். இனி இவர்கள் போடும் தடைகள் ஈரானை பாதிக்குமா, பெரிய அளவில் பாதிக்குமா என்றால் அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. ஏனெனில் அது ஈரானின் சொந்த தயாரிப்புகள், கைஃபராக இருக்கலாம், செய்யல் ஏவுகணைகளாக இருக்கலாம், பட்டா 1, பட்டா 2 ஏவுகணைகளாக இருக்கலாம், எல்லாமே ஈரானினுடைய தொழில்நுட்பம். இந்த ஏவுகணைகள் எந்த ஒரு வான் பாதுகாப்புக்காலும் மிக கடினமாக இருக்கும் இடைமறிப்பதற்கு என்பதை அவர்கள் தெரிவித்திருப்பது மட்டுமல்ல, நேற்று அமெரிக்காவினுடைய நியூயார்க் டைம்ஸ் ஒரு செய்தியை வெளியிடுகின்றார்கள். இஸ்ரேல் அமெரிக்காவினால் ஈரானின் சில ஏவுகணைகளை இடைமறிக்கக்கூடிய வான் பாதுகாப்பு சாதனங்கள் இதுவரை உருவாக்கப்படவில்லை. அயன்டோமும் ஃபெயிலியர் ஆகிவிட்டது. அமெரிக்காவுடைய தாட் வான் பாதுகாப்பு சாதனமும் தோல்வியடைந்து விட்டது. எனவே ஈரான் இன்னமும் பயன்படுத்தாத பல கேப்பசோனிக் ஏவுகணைகளை தங்கள் ஆயுத களஞ்சியத்தில் வைத்திருப்பதாக குறிப்பிடுகின்றார்கள். அப்படியானால் அந்த ஏவுகணைகளை தடுக்கக்கூடிய இடைமறிப்பான்கள் இஸ்ரேலிடம், அமெரிக்காவிடம் மட்டுமல்ல, உலகின் வேறு எந்த நாடுகளிடம் இருக்க முடியுமா என்ற ஒரு கேள்விக்குறியை
நேற்று வாஷிங்டன் டைம்ஸ் பத்திரிகை வெளியிட்டிருக்கின்றார்கள். எனவே இந்த ஈரானின் ஏவுகணைகள் இஸ்ரேலினுடைய டெல் அவிவ், கைஃபா, இஸ்ரேலினுடைய முக்கிய தளங்கள், பல தளங்கள் தாக்கப்பட்டிருக்கின்றன. இஸ்ரேலின் செய்தி தணிக்கை காரணமாக அவை மறைக்கப்பட்ட விடயங்கள் தற்போது வெளிச்சத்துக்கு வந்திருக்கின்றன. அந்த விடயங்களை நாங்கள் இன்று அகிலம் சேனலில் மாலை காணொலியில் வெளியிடுவோம். இந்த நிலையில் இடைமறிக்க முடியாத ஏவுகணைகளை இடைமறிக்க வான் பாதுகாப்பு சாதனங்களை உருவாக்க வேண்டும், ஈரானின் ஏவுகணை தொழில்நுட்பத்தை தடுக்க வேண்டும், ஏவுகணை உற்பத்திகளை தடுக்க வேண்டும் என கதிகலங்கி போன ஐரோப்பிய, இஸ்ரேல், அமெரிக்காவின் கூட்டாளிகள் ஸ்டார்மர், மேக்ரோன், மெய்ஸ் போன்ற ஜெர்மன், பிரான்ஸ், பிரிட்டன் நாடுகள் ஒன்றிணைந்து தற்போது சதித்திட்டங்களை தீட்ட ஆரம்பித்திருக்கின்றார்கள். அந்தளவு தூரம் இவர்களுக்கு ஈரானின் பாலிஸ்டிக் ஏவுகணை தொழில்நுட்பம் மிக பெரும் சிம்ம சொப்பனமாக இன்று மாறியிருக்கின்றது என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து ஈரானும் தற்போது மிகப்பெரிய அளவில் உஷாராகிவிட்டார்கள். மொசாட்டினுடைய முகவர்கள் அவர்களுடைய தொடர்புடையவர்களை வேட்டையாடும் சம நேரத்தில் ஸ்டார் லிங்கை நேற்று முற்றாக தடை செய்தார்கள். எலன் மாஸ்க் அவர் அமெரிக்கர், அவர் ட்ரம்ப் நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய ஒருவர், அவர் நிச்சயமாக இஸ்ரேலுக்கு, ஜூதர்களுக்கு ஆதரவான நபர். எனவே ஸ்டார்லிங் இருக்கும் வரை இங்கு தகவல் தொடர்பூடாக அனைத்து விடயங்களும் அங்கு மொசாட்டுக்கு தெரிய வரும் என்பதால் ஸ்டார்லிங்கை முற்றாக ஈரானிலிருந்து வெளியேற்றியவர்கள் நேற்றைய தினம் மீண்டும் ஒரு அதிரடியான விடயம். அமெரிக்காவினுடைய ஜிபிஎஸ் சிக்னல்கள், ஜிபிஎஸ் செயலிகள், அமெரிக்காவினுடைய ஜிபிஎஸ் இருப்பிடங்களை காட்டக்கூடிய, பயன்படுத்தக்கூடிய அத்தனை ஜிபிஎஸ் செயலிகள் திட்டங்களையும் முற்றாக அகற்றிவிட்டு சீனாவின் பைடு அமைப்பை அவர்கள் அதற்கு பதிலாக மாற்றியிருக்கின்றார்கள். எனவே அமெரிக்கா, இஸ்ரேலின் உடைய சார்புடைய நிறுவனங்கள் கூட அங்கு இருப்பது தங்களுக்கு சிக்கல் என்பதை அவர்கள் உணர்ந்திருக்கின்றார்கள் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து ரஷ்யாவின் பசிபிக் கடற்படை ஜப்பான் கடலில் மூழ்கிய நேரடி துப்பாக்கிச் சூட்டு பயிற்சிகளை நடத்தியிருப்பதான செய்தி ஜப்பான், தென்கொரியாவுக்கு அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கின்றது. பசிபிக் கடற்படை குறிப்பாக ஜப்பான் கடலில் கடலோர தளங்களிலிருந்து குரூஸ் ஏவுகணைகள் மற்றும் வரியா கப்பல்கள், அதிநவீன ஏவுகணைகள், சிறிய கப்பல்கள், மோஸ்கிட் ஏவுகணைகள், பாஸ்டன் கடலோர அமைப்பு, ஆனிக்ஸ் ஏவுகணைகள் வரை பரிசோதனை செய்து பார்த்திருக்கின்றார்கள். அனைத்து இலக்குகளும் வெற்றிகரமாக தாக்கப்பட்டிருப்பதாக, தங்களுடைய பயிற்சி மிகப்பெரிய அளவில் வெற்றியடைந்திருப்பதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்திருக்கின்றது. இந்த பயிற்சிகள் ஜூன் மாத இறுதியில் நடைபெற்றிருப்பது ஒரு மிகப்பெரிய அச்சத்தை ஜப்பான், தென்கொரிய நாடுகளுக்கு உருவாக்கி இருக்கின்றன. இன்னமும் சில நாட்கள் இந்த பயிற்சிகள் தொடரப்போகின்றது என்பதை ரஷ்யா அறிவித்திருக்கின்றார்கள். ஏற்கனவே ரஷ்யா உக்ரைன் போர் உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் நேட்டோ நாடுகள் ரஷ்யாவுக்கு எதிராக பல நகர்வுகளை மேற்கொண்டு வரும் சூழ்நிலையில் ரஷ்யாவின் பசிபிக் கடற்படை ஜப்பான் கடலுக்கு அருகில் மிகப்பெரிய அளவிலான போர் பயிற்சிகளை ஆரம்பித்திருப்பது மிகப்பெரிய சிக்கல்களையும் பிராந்திய நெருக்கடிகளையும் ஏற்படுத்தியிருப்பதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, ரஷ்யா, சீனா இணைந்த ஒரு கூட்டு போர் பயிற்சியும் விரைவில் இடம்பெறலாம் என்ற அறிவிப்பும் ரஷ்யாவினுடைய பாதுகாப்பு அமைச்சகத்தினால் விடுக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து மிக முக்கியமான ஒரு விடயம், இன்றைய நாளில் அமெரிக்காவின் ஒஹியோ மாநிலத்திலிருந்து புறப்பட்ட விமானம் ஒன்று புறப்பட்டு சில நிமிட நேரங்களிலேயே விபத்துக்குள்ளானது. நடுவானில் தீப்பிடித்து வெடித்து சிதறியிருக்கின்றது. இதில் பயணம் செய்த 6 பேரும் உயிரிழந்திருக்கின்றார்கள். விபத்து ஜங்ஸ்டவுன் வாரன் பிராந்திய விமான நிலையத்தில் இருந்து புறப்பட்டு செஸ்னா 441 என்ற விமானமே இவ்வாறு விபத்துக்குள்ளாக இருக்கின்றது. இந்த சம்பவம் குறித்து தீவிரமான விசாரணைகளை தாம் நடத்தி வருவதாக அமெரிக்காவினுடைய விமான கட்டுப்பாட்டு மையம் தெரிவித்திருக்கின்றது. அண்மைய சில நாட்களாகவே, சில மாதங்களாகவே அமெரிக்காவில் விமான விபத்துக்களும் அதனால் உயிரிழப்பவர்களின் எண்ணிக்கைகளும் மிகப்பெரிய அளவில் அதிகரித்திருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து துருக்கியின் முக்கியமான 5 பகுதிகளில் மிகப்பெரிய அளவில் காட்டு தீ பரவி வருவதால் 50,000க்கும் மேற்பட்ட மக்கள் அவசரமாக வெளியேற்றப்பட்டிருக்கின்றார்கள். லட்சக்கணக்கான மக்கள் வெளியேறுவதற்கு தயார் நிலையில் இருக்கும்படி அவர்களுக்கு அவசரமான ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. தீயை அணைப்பதற்கு ஆயிரக்கணக்கான தீயணைப்பு வீரர்கள், பல ஹெலிகாப்டர்கள், ட்ரோன் விமானங்கள் மற்றும் தீயணைப்பு லாரிகள் அந்த பகுதிகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக துருக்கியின் பேரிடர் மேலாண்மை மீட்பு மையம் தெரிவித்திருக்கின்றது. காலநிலையில் ஏற்பட்ட வறண்ட தன்மை, வெப்பமான காற்று, அதிவேகமான காற்று காரணமாக இந்த காட்டு தீயை அணைப்பதில் மிகப்பெரிய அளவிலான ஒரு நெருக்கடியை தீயணைப்பு படை வீரர்கள் சந்தித்திருக்கின்றார்கள் என்பதையும் துருக்கியினுடைய பாதுகாப்பு அமைச்சகம் இன்று வெளியிட்டிருக்கின்றார்கள். நேற்று அமெரிக்காவின் கலிபேனியா மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் ஏற்பட்ட காட்டுத்தீ ஆயிரக்கணக்கான ஏக்கர் காடுகள் எரிந்து சாம்பலாக இருந்ததை தெரிவித்திருந்தோம். இன்று துருக்கியில் ஒரு மிகப்பெரிய காட்டுத்தீ ஏற்பட்டிருக்கின்றது. அடுத்து பிரான்ஸ், போர்ச்சுகல் நாடுகளிலும் காட்டுத்தீ ஏற்படலாம் என்ற ஒரு எச்சரிக்கை
காட்டுப் பகுதிகளை ஒட்டி இருக்கக்கூடிய மக்கள், வறண்ட பிரதேசங்களில் இருக்கக்கூடிய மக்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கின்றமையும் இன்று முக்கியமான அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்தி குறிப்புகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன. தினந்தோறும் உலகெங்கு நடைபெறும் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள். இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு, மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் சந்துரு. வணக்கம்.